மனோகாரகன ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி, தைரியமான ராசி. ஒவ்வொரு முடிவுகளையும் டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடியவங்க, எடுத்த முடிவை உடனே செயல்படுத்தக்கூடியவங்க. இங்கே ஆளக்கூடிய கிரகம் சந்திரன் என்பதனால கொஞ்சம் மனநிலை மட்டும் அப்பப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிற ஒரு பாதி நாள் பார்த்திங்கன்னா வளர்ப்பறையாகவும், பாதி நாள் பார்த்திங்கன்னா தேய்பறையாகவும் இருக்கிறார். அதனால தான் இவங்களுடைய மனம் கொஞ்சம் தெளிவில்லாத மாதிரி இருக்கும். ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய ஆரம்பித்தாங்களா, தொடங்க ஆரம்பித்தாங்கன்னா கூட அது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கடகராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த கடகராசிக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சவால்களும் இருக்குது, அதே நேரத்தில் பெரிய அனுபவங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அது என்ன அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அவருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கிரகங்களும் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட மன உறுதியோடு திட்டமிட்டு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சிக்கல் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு தான். கடகராசிக்கு தீமைகள் தரும் சில கிரகங்கள், குறிப்பாக புதன் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறதுனால சின்ன சின்ன தீமைகள் இருக்கும். புத்தியில் கொஞ்சம் தெளிவில்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட மற்ற கிரகங்கள், பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சில காரியங்கள் சற்று எதிர்பாராமல் நடக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி தரும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிலர்லாம் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அதை பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்திருப்பீங்க. எதிர்பாராமல் திடீர்னு உங்களுக்கு சாதகமாக ஒரு சில காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது உங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலுக்குரியவர் செவ்வாய், அவர் 7ல் அமரும்போது நிறைய நன்மைகள் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் செவ்வாய் 7ல் உச்சம் பெற்று அமரும்போது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தில் இந்த கடகராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா கிரகங்களும் 8ஆம் ஸ்தானத்தில் சேர்ந்து இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கவனமாக, ஒவ்வொரு அடியுமே பார்த்து கவனமாக எடுத்து வைக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஏன்னா சனியோட வீட்டில் சூரியன் இருக்கிறார், மறைந்து இருக்கிறார் சூரியன். அதனால் அதை நீங்கள் மறந்துட வேண்டாம். சூரியன் சனியோட வீட்டில் மறந்துருக்கும் போது ஒரு சில இடர்பாடுகள் அப்பப்போ உங்களுக்கு வரும். ஆரோக்கிய ரீதியாக கூட சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எவ்வளவு தான் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட்டாலும் கொஞ்சம் களைப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சோர்வு, ஒரு மனக்கவலை, எதிர்பாராமல் ஒரு விதமான அச்சம், இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக தூக்கம் வராது. நைட்டில் கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் படுத்து புரண்டாலுமே தூக்கம் வராத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா சூரியன் ஆத்மகாரகர், அவர் முக்கியமான கிரகம். அவர் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். சூரியன் அப்படிங்கிறது நல்ல தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவர், ஆளும் கிரகம், அதிகாரம், புகழ், தலைமைத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த இடத்துல 10ஆவது இடத்துல சூரியன் இருக்கும்போது, அதுவும் கும்பராசியில் சனியோடு சேர்ந்து இருக்கும்போது மனிதநேயம் கொஞ்சம் அதிகமாகும். சமூக சேவையில் கொஞ்சம் அதிக ஈடுபாடோடு இறங்குவீங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே சமத்துவத்தோடு பார்ப்பீங்க இந்த கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்ட கிரக
அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதலடி எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். முதலடி கரெக்டாக இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆழ்ந்த சிந்தனையோடு செயல்படணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். மறைமுகமாக செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தோல்வியை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கடகராசிக்கு கும்பராசி அப்படிங்கிறது 8வது இடம். ஆயுள் மறைவு விஷயங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக விஞ்ஞானம் ஆராய்ச்சி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். அதே நேரத்தில் பெரிய அனுபவமாக அது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு பிரச்சனையுமே ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் மறைவாக எந்த விஷயங்கள்லாம் செய்கிறீங்களோ அது மிகப்பெரிய அனுபவத்தை நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராமல் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். சில நேரங்களில் கொஞ்சம் மனக்குழப்பம், ஒரு விதமான பயம், ஒரு விதமான கவலை போன்ற உணர்வுகள் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மருத்துவம் ஆராய்ச்சி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, உளவியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த முன்னேற்றமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு வேலையில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது முக்கியமான பொறுப்பெல்லாம் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு பதவியில் மாற்றம் வரலாம். ஒரு சிலருக்கு அரசு சார்ந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆராய்ச்சி சார்ந்த நிறுவனங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. காப்பீட்டு பணமே கூட இதுக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா கூட அந்த பணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். வங்கியில் கூட உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏற்கனவே தொழில் ஆரம்பித்தவங்க அந்த தொழிலை விட்டுலாமா, இதில் நிறைய தடை வருது, பிரச்சனை வருது, லாபம் வர மாட்டேங்குது, எவ்வளோதான் உழைப்பை போட்டாலும் அதில் போதுமான வருமானம் கிடைக்கல அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுமையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் அணுகுங்க. வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு. பொருளாதார ரீதியாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு வரும். குடும்ப செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகும். சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதே சமயம் மரபு வழி சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பாரம்பரியமாக ஒரு சிலர்லாம் சொத்து வைத்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த சொத்து கிடைக்கிறதுல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தது இல்லையா, அந்த இடைஞ்சல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ரகசியங்களை மட்டும் இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க வேண்டாம். அதே சமயம் குடும்பத்தவரோடு வெளியில் எங்கேயாவது செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதன் மூலிமா நல்ல ஒரு புரிதல் உணர்வு அதிகமாகவும் மகிழ்ச்சி அதிகமாகக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இருக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது இந்த மனசோர்வு, மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனை, ஒரு சிலருக்கு இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரலாம். உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி மன அமைதி இல்லாத மாதிரி கொஞ்சம் தோணுச்சு அப்படின்னா யோகா பயிற்சி, தியான பயிற்சியெல்லாம் பின்பற்றுங்க. கண்டிப்பாக அந்த மன அழுத்தம் கொஞ்சம் குறையும். கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். ஆன்மீக ரீதியாக கூட வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு கொஞ்சம் திருப்பு முனையாக தான் அமையும். அதான் ஒரு சிலருடைய கருத்துக்கள் இந்த காலகட்டத்திற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு குருவையோ அல்லது ஒரு ஆன்மீக சிந்தனையாளரையோ இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க. அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதோடு உங்களுடைய குலதெய்வ அருளும் உங்களுடைய குருக்களுடைய அருளும் இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் துன்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வருகின்ற நாட்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அணுகுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை உங்களுக்கு வழங்குவார். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.